இது பேசவே வந்தியா நேரம் நாம் மௌனமாயிருந்தா. பிரியமானவர்களே, இந்த நாளின் நம்முடைய தியானத்திற்கான வேத பகுதியாக நாம் அறிகின்ற சங்கீதம் 103 சங்கீதத்திலே முதல் 2 வசனங்களை இந்த நாளில் நம்முடைய தியானத்திற்கான பிரதானமான வசனங்களாக நாம் எடுத்துக்கொள்கிறோம். இந்த நாளில் நம்முடைய தியானத்திற்கான வேத பகுதி சங்கீதம் 103 முதல் 2 வசனங்கள். இந்த 2 வசனங்கள் நம்ம எல்லாருக்கும் கிட்டத்தட்ட மனப்பாடமா தெரியக்கூடிய வசனங்கள். ஆரம்பிச்சிட்டா போதும், என் ஆத்துமாவே அப்படின்னு ஆரம்பிச்சிட்டா கடகடன்னு சொல்லி முடிச்சிடுவோம். ஓகே, ஆல்ரைட். இந்த வசனங்கள் 2 வசனங்களை நாம் ஒவ்வொரு முறையும் ஜெபிக்கும் பொழுது, முக்கியமாக குழுவாக கூடி ஜெபிக்கும் பொழுது நாம் நிறைவு செய்கிறோம் என்பதற்கு அடையாளமாக இந்த 2 வசனங்களை ஜெபமாக சொல்லி முடிப்பது நம்முடைய வழக்கம். ஆனால் இந்த 2 வசனங்களை நாம் சொல்லும் பொழுது எதற்காக நாம் ஆண்டவருக்கு துதி செலுத்த வேண்டும், எதற்காக தேவனை ஸ்தோத்தரிக்க வேண்டும், அது ஏன் ஆத்துமாவை பார்த்து சொல்ல வேண்டும் என்ற அடிப்படை கேள்விகளை நாம் பல தருணங்களிலே நாம் நினைப்பது இல்லை. இந்த நாளிலே, இந்த 2025 ஆண்டை நாம் நிறைவுபடுத்துகின்ற இந்த கடைசி ஓய்வு நாளிலே, இந்த ஆண்டு முழுவதும் தேவன் நமக்கு செய்த நன்மையான காரியங்கள் என்ன என்பவைகளை நாம் ஆராய்ந்து பார்த்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்ல, ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்த துதிக்க வேண்டிய அவசியத்தை இந்த நாளிலே நாம் சுருக்கமாக தியானிக்க போகிறோம். இந்த நாளிலே நம் தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட வேத வசனங்களாக, பிரியமானவர்களை, நாம் வாசித்த இந்த 2 வசனங்கள் நம் எல்லாருக்குமே கிட்டத்தட்ட பரிச்சயமான பழக்கப்பட்ட வார்த்தைகள். ஆனால் பல தருணங்களிலே இந்த ஜெபத்தை அதன் கருத்தை உணர்ந்தவர்களாய், அதனுடைய பொருளை உணர்ந்தவர்களாய் உண்மையாகவே நாம் செய்கிறோமா என்பதுதான் நாம் கேட்க வேண்டிய கேள்வி. யோசித்து பார்க்கலாம். நாம் திருவிழா நாட்களிலே வீடுகளை சுத்தப்படுத்துவோம், வீட்டுக்கு வெள்ளை அடிப்போம், பழசெல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு புதுவைகளை சுத்தப்படுத்தி வைப்பது நம்முடைய வழக்கம். அப்படி நீங்கள் ஒரு முறை உங்கள் வீட்டை சுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள், உங்களுடைய பீரோவை திறந்து எல்லாவற்றையும் ஆர்கனைஸ் பண்றீங்க. அப்படி பண்ணும்போது ஒரு கடிதத்தை நீங்கள் எடுக்கிறீங்கன்னு வைத்துக் கொள்ளுங்கள். அந்த கடிதம் உங்களுடைய பெயருக்கு எழுதப்பட்டிருக்கிறது, உங்களுடைய அட்ரஸ் தான் அதில் இருக்குது. பட் ஃபார் சம் ரீசன் நீங்கள் அதை வாசிக்கவே இல்லை, அதில் என்ன இருக்குன்றதை பார்க்கவே இல்லைன்னு வச்சுக்கொள்ளலாம். அதை ஓப்பன் பண்ணி அந்த கடிதத்தை வாசிக்கிறீர்கள். அதை வாசிக்கும் பொழுது அந்த கடிதத்தில் உங்களுக்கு மிகவும் பிடித்தமான ஒருவர் எழுதியிருக்கிறார். அந்த பிடித்தமான ஒருவர், அவர் என்னென்னலாம் எழுதியிருக்கிறாரோ அதை நீங்கள் பல நாள் நீங்கள் யோசிக்கவே இல்லை. ஆனால் அவர் என்னென்னலாம் எழுதியிருக்கிறாரோ அதை எல்லாமே அவர் செய்திருக்கிறார். இப்படி செய்திருக்கும் பொழுது அந்த கடிதத்தின் ஒவ்வொரு வார்த்தைகளை வாசிக்க வாசிக்க அதை முடிக்கின்ற தருணத்திலே உங்கள் இதயத்திலே அந்த நபரை குறித்த ஒரு அன்பு பெருகுகிறது. அந்த நபர் எப்படி தான் சொல்லியிருப்பதெல்லாம் செய்து கொண்டு வருகிறார் என்பதை யோசித்து பார்த்து அவருக்கு ஒரு நன்றி சொல்ல வேண்டும் என்ற ஒரு உணர்வு வருகிறது. இந்த கடிதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு விஷயமும் இனிமேல் செய்ய போறதை பற்றி கிடையாது, ஏற்கனவே செய்து கொண்டு வந்திருக்கின்ற காரியங்கள். ஆனால் இத்தனை நாட்கள் நீங்கள் அதை பற்றி யோசிக்காமல் விட்டுவிட்டீர்கள், அல்லது அந்த கடிதத்தை வாசிக்கவில்லை என்ற உணர்வு வரும் பொழுது எப்படி இந்த கடிதம் எழுதினவரிடத்திலே உடனே தொலைபேசியின் மூலம் தொடர்பு கொண்டு ஒரு நன்றி சொல்ல வேண்டும் என்ற ஒரு எண்ணம் வருமோ, அதே போலதான் இங்கே தாவீது திடீரென்று ஒரு நாள் யோசித்து தனக்குத்தானே, தன் ஆத்துமாவுக்கு தனக்குத்தானே ஒரு பிரசங்கம் பண்ணி கொள்ளுகிறார். மற்றவர்களுக்கு அல்ல, தனக்கே ஒரு பிரசங்கம் பண்ணி கொள்ளுகிறார். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே, and all that is in me. ஓகே, கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று சொல்லி தாவீது தன் வாழ்வின் ஒரு குறிப்பிட்ட பகுதியிலே தருணத்திலே அமர்ந்து கொண்டு தேவன் செய்த எண்ணற்ற நன்மைகளை
அவர் நினைவு கூர்ந்து தன் ஆத்மாவோடு தனக்குத்தானே ஒரு பிரசங்கம் பண்ணிக்கொண்ட அற்புதமான சங்கீதம் தான் இந்த சங்கீதம் 103வது சங்கீதம். இந்த 103வது சங்கீதத்திலே இந்த 2 வசனங்களை குறித்து நாம் தியானிக்கும் பொழுது, இந்த சிறிய தியானத்திற்கு நான் வைத்திருக்கின்ற பெயர் சர்ச் வாட்ஸ்அப் குரூப்ல நீங்க பார்த்திருப்பீங்க, ஆத்துமாவே மறக்காதே, ஆத்துமாவே மறவாதே. காரணம், வழக்கமாக நமக்கு the problem of amnesia, ஓகே, மறந்து போகக்கூடிய ஒரு எண்ணமும் உணர்வுகளும் நமக்கு இயல்பாக நம்மிடத்துல இருக்கக்கூடியது. படிக்கிறதெல்லாம் பிள்ளைங்க என்ன செய்வாங்க, ஐயோ பரீட்சை நேரத்தில் மறந்துருச்சு, சரியாவே எழுதல அப்படின்னு புலம்புவது உண்டு. பலருக்கு நண்பர்கள் நல்லா பழகிருப்பாங்க, ஒரு காலத்துல திடீர்னு மறந்துருப்பாங்க, திடீர்னு பார்த்தா அடையாளமே தெரியாம இருக்கு, ஐயோ சாரி மறந்தே போயிட்டேன் உங்களை அப்படின்னு சொல்லுவது வழக்கமாக இருக்க முடியும். இப்ப தாவீது கூட தனக்குத்தானே சொல்லிக் கொள்ளுகிறார், கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறக்காத. ஓகே, இங்கே வேதாகம தேவனும் கூட உபாகமத்திலே ஒரு முறை, உன் தேவனாகிய கர்த்தர் உன் அடிமைத்தன வீடாகிய எகிப்திலே உனக்கு செய்தவைகளை நீ மறக்காதே என்று ஆண்டவர் தம் ஜனங்களை மறக்கக்கூடாது என்று கூறியிருக்கின்ற தருணங்களை நாம் பார்க்க முடியும். ஆகவே இந்த நாளிலே நம்முடைய இந்த தியானத்திலே நாம் கவனிக்கின்ற முதலாவது குறிப்பு, இது ஒரு அழைப்பை சம்பந்தப்பட்டது. A calling to himself, that what he is supposed to do. தன் ஆத்துமாவை பார்த்து தான் செய்ய வேண்டிய ஒரு காரியத்தை அவன் அங்கே கூறுகிறார். தன் ஆத்துமாவை பார்த்து கர்த்தரை துதி என்று ஒரு அழைப்பை முன்வைக்கின்றார். இரண்டாவது, இந்த அழைப்பை தொடர்ந்து யாரை துதிக்க வேண்டும்? மனிதர்களையா, அல்லது தன்னைத்தானே வா, அல்லது தன்னை உண்டாக்கி தன் தேவைகளை சந்தித்து நடத்தி வருகின்ற கர்த்தரையா? Probably the second point, the content of our praise. நாம் துதிக்கின்ற, ஸ்தோத்தரிக்கின்ற நம்முடைய துதியிலே மையமாக இருக்க வேண்டியவர் யார்? the content, கர்த்தர். கர்த்தரை துதி. மூன்றாவது, a command, ஒரு கட்டளை. என்ன கட்டளை? மறக்காதே, மறக்காதே, நினைவுபடுத்திக் கொண்டே இரு, மறக்காதே. மறக்காதே என்று தாவீது தனக்குத்தானே சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? வழக்கமாக நம்மள்கிட்ட காணப்படக்கூடிய ஒரு பேட்டர்ன், உதாரணமாக பழைய ஏற்பாடு முழுவதிலும் நாம் பார்க்கக்கூடிய ஒரு செயல் வடிவம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆண்டவர் தம்முடைய ஜனங்களுக்கு ஒரு சேவையை செய்வார், ஒரு அற்புதத்தை செய்வார், ஒரு அதிசயம் செய்வார், உடனே எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க, எல்லாம் மகிழ்ச்சியா இருப்பாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அதை மறந்துடுவாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு மறக்கும்போது ஒரு பிரச்சனைன்னு வரும்பொழுது ஆண்டவருக்கு எதிர்த்து நிற்பாங்க. ஓகே, ரெபல்லியஸ் அகென்ஸ்ட் காட், தேவனுக்கு எதிராக எதிர்த்து நிற்கிற ஒரு நிலை வருது. ஏன் அந்த எதிர்த்து நிற்கிற நிலை வருதுன்னு கேட்டா, ஆண்டவர் இதுக்கு முன்னாடி செஞ்ச ஒரு நன்மையான ஈவை மறந்துடுறது. மறக்கிறதுனாலதான் என்ன செய்யறாங்க, முறுமுறுக்கு பண்ணுகின்ற, போராட்டம் பண்ணுகின்ற ஒரு உணர்வு நிலை வருகிறது. அப்போ ஆண்டவர் மறுபடியும் அவங்கள டிசிப்ளின் பண்ண வேண்டிய ஒரு அவசியம் வருது, ஒரு கஷ்டத்தை கொடுக்க வேண்டிய ஒரு அவசியம் வருது. உடனே அந்த கஷ்டம் வரும்போது நினைச்சு பார்ப்பாங்க, ஐயோ ஆண்டவர் அன்னைக்கு அப்படி பண்ணாரே. அப்புறம் மறுபடியும் போய் முழங்கால் போடுறது. அப்ப மறுபடியும் ஆண்டவர் அவங்களுக்கு இரக்கம் காட்டுவார். இதுதான் பேட்டர்ன். இப்ப தாவீதுடைய வாழ்க்கையில கிட்டத்தட்ட இதே சம்பவங்கள் நடைபெற்றது. கஷ்ட நஷ்டத்தில் இருக்கும்போது ஆண்டவர் உதவி செய்கிறார், பலன் தருகிறார், சுகம் தருகிறார், உயர்த்துகிறார். இதெல்லாம் மறக்கும் பொழுது சோதனைன்னு ஒன்று வரும் பொழுது அதில் விழுந்துறது. அது ஒரு வகையாக தேவனுக்கு எதிராக நிற்கின்ற ஒரு செயல். அப்புறம் மறுபடியும் பிரச்சனை ஆண்டவர் கொடுக்கிறார். அப்ப மறுபடியும் முழங்கால் படுகிறது. அப்புறம் மறுபடியும் ஆண்டவர் தேவைகளை சந்திக்கின்ற இந்த ஒரு பேட்டர்ன் நடக்கிறபடினால இப்ப தாவீது என்ன செய்யறாரு, அவர் அணை போடுற மாதிரி, இனிமே ஆண்டவர் உனக்கு செஞ்சதை மறந்துடாத, அதை நினைச்சுக்கிட்டே இரு. நீ நினைச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது உனக்கு சந்தோஷத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். கர்த்தர் செய்த நன்மையான ஈவுகளை எண்ணி பார்த்து கொண்டே இரு. கவுண்ட் யுவர் பிளஸிங்ஸ்.
எண்ணி பார்த்துக்கிட்டே இருந்தீன்னா ஒன்று நீ சந்தோஷமா இருப்ப, ரெண்டாவது நீ தேவனை துதிப்ப, மூன்றாவது தேவனுக்கு பிரியமில்லாத எதையும் நீ செய்ய மாட்ட, உன்னால செய்ய முடியாது. ஆகவே கர்த்தர் செய்த நன்மையான ஈவுகளை மறக்காதே என்று சொல்லி இந்த முதல் 2 வசனங்களை கூறி பின்பு உள்ள வசனங்களிலே ஏன் கர்த்தரை துதிக்க வேண்டும், அவர் யார், அவர் என்ன செய்திருக்கிறார், யாருக்கு அதை செய்திருக்கிறார் என்பவைகளை இந்த அதிகாரம் முழுவதும் வரிசைப்படுத்தி இருப்பதை நாம் பார்க்க முடியும். முதலாவதாக இங்கே கவனிக்க வேண்டிய செய்தி, இந்த சங்கீதம் தாவீதால் எழுதப்பட்டது. ஆனால் எப்பொழுது எழுதினார் அப்படின்ற குறிப்பு நேரடியாக கொடுக்கப்படவில்லை. பல சங்கீதங்கள் தாவீது எந்த மாதிரி தருணத்தில் இந்த சங்கீதத்தை எழுதினார் அப்படின்ற குறிப்பு சொல்லப்பட்டிருக்கும். உதாரணமாக சங்கீதம் 34 வாசித்தோம்னா, தாவீது அபிமெலேக்குக்கு முன்பாக வேஷம் மாறின பொழுது பாடின சங்கீதம், பாட்டு அப்படின்ற ஒரு குறிப்பு இருக்கும். அல்லது சங்கீதம் 51 வாசித்தோம்னா, தாவீது பத்சேபாளிடத்திலே விபச்சார பாவத்திலே விழுந்து மனம் திரும்புகின்ற பொழுது பாடின பாடல் அல்லது சங்கீதம் என்ற குறிப்புகள் சொல்லப்பட்டிருக்கும். ஆனால் இந்த குறிப்பிட்ட சங்கீதத்துல எந்த பின்னணியில, எந்த சூழ்நிலையில தாவீது இந்த சங்கீதத்தை எழுதினார் என்று சொல்லப்படவில்லை. ஆனால் 3வது வசனம் முதல் நாம் வாசிக்கின்ற தகவல்களை, வசனங்களை வாசிப்பதின் மூலமாக அங்கே 5 முறை தாவீது பாவத்தை குறித்தும் அதற்காக கொடுக்கப்பட்ட பாவ மன்னிப்பை பற்றியும் பேசுகின்றார். தாவீது தேவனுடைய இதயத்துக்கு பிரியமானவன் தான், ஆண்டவரால் அதிகமாய் நேசிக்கப்பட்டவன். இந்த தாவீது அவனுடைய வாழ்விலும் சோதனைகள் வருகிறது, பலவீனங்கள் வருகிறது, பாவத்தில் விழுகின்ற தருணங்கள் வருகிறது. அந்த பாவங்களை நம்ம சில கிட்டத்தட்ட 2 வகையா பிரிச்சுக்கலாம். 2 வகையான பாவங்கள். ஒன்று நேரடியாக the direct sins, the sins that David himself committed. தாவீதே நேரடியாக செய்த தவறுகள். இன்னொரு வகையான பாவம், தாவீது செய்ய வேண்டியதை செய்யாம அமைதலாக இருந்தது. the sin that was omitted, committed, omitted. செஞ்ச பாவங்க, செய்ய வேண்டியதை செய்யாமல் இருப்பதும் பாவம், செய்ய வேண்டியதை செய்யாமல் இருப்பதும் பாவம். நீ ஒருவனுக்கு நன்மை செய்ய அறிந்திருந்தும் நீ அவனுக்கு செய்யாதே போனால் அது உனக்கு பாவம். ரைட். 2 வகையான பாவங்கள். பல தருணத்தில் நமக்கு நாமே சொல்லிக் கொள்றது என்ன, அப்பா நான் எந்த தப்பும் பண்றது கிடையாதுப்பா, நான் எந்த பிரச்சனைக்கு போறது கிடையாதுப்பா, நான் யாரு வம்பு தும்புக்கும் போறது கிடையாதுப்பா. ஓகே, நல்ல விஷயம். தட் இஸ் ஒன் சைடு. ஆனால் இன்னொரு சைடு என்ன, உனக்கு தெரிந்திருக்கிற நல்ல விஷயத்தை நீ 4 பேருக்கு சொல்லுகிறாயா? உனக்கு தெரிந்திருக்கின்ற சுவிசேஷத்தை நீ 4 பேருக்கு சொல்லுகிறாயா? அல்லது உன் பார்வைக்கு தெரிந்திருப்பது போல் ஒரு தவறான வழியிலே நடக்கும் பொழுது அவரை சரி செய்வதற்கு நீ முயற்சி எடுக்கிறாயா? நமக்கு எதுக்குப்பா பிரச்சனை, நம்மள என்னப்பா நினைப்பான்? நோ, அவைகளும் பாவமே. தாவீது இந்த சங்கீதத்தை எழுதும் பொழுது சங்கீதம் 103 5 முறை பாவத்தை பற்றியும் பாவத்திற்கான மன்னிப்பை பற்றியும் அவர் கூறுகின்ற வரிசையிலே தாவீது எப்பொழுது இந்த பாடலை எழுதியிருக்க வேண்டும் என்ற கேள்விக்கு பதிலை நாம் காண முடியும். தாவீதுடைய வாழ்வின் கடைசி பகுதியிலே தன் முழு வாழ்வை ஆராய்ந்து பார்க்கிறார். ஒருவேளை பத்சேபாளிடத்திலே பாவத்திலே வீழ்ந்த பின்பு, மீண்டும் அதிலிருந்து மனம் திரும்பின பின்பு, அந்த பாவத்திலே தேவன் தனக்கு எப்படி மன்னிப்பை கொடுத்தார் என்பதை பற்றி அவர் நினைத்திருக்க வேண்டும். பத்சேபாளுடைய கணவன் உரியாவை மரணத்துக்கு உட்படுத்துவதற்காக ஒரு திட்டமிடுகிறார். அந்த திட்டத்திலே வெற்றியும் காண்கிறார். ஆகவே உரியாவினுடைய மரணத்திற்கு நேரடியான தொடர்பு தாவீதுக்கு மட்டுமே. அந்த பாவத்தையும் தேவன் தனக்கு மன்னித்ததை நினைவு கூறுகின்ற ஒரு தருணம். அப்படியே தாவீதுடைய வாழ்விலே ஒரு முறை தமது ஜனங்களை, இஸ்ரவேல் மக்களை, யுத்தத்திற்கு ஆயத்தமாக இருக்கின்ற ஆண் மக்களை தொகையிடும்படி சொல்லுகிறார். தன் ஆயுததாரி, ராஜாவே இதை செய்ய வேண்டாம், இது தவறான காரியம், தேவனுடைய பார்வையிலே பாவமான காரியம், ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று அவன் கேள்வி கேட்கிறான். இருப்பினும் தாவீது, இல்லை, நீ போய் எல்லாவரையும் எண்ணிக்கொண்டு வா,
என்று சொல்லுகிறார். இது தேவனுடைய பார்வையிலே பாவமாக இருக்கிறது. the sin of pride, பெருமை, விபச்சாரம், கொலை, பெருமை. இந்த பாவத்தையும் தேவன் தாவீதுக்கு மன்னித்ததை நினைவு கூறுகின்றார். அடுத்து நான் சொன்னது போல தாவீது செய்யக்கூடாததை செய்த ஒரு பாவம், முதல் பாவம். இரண்டாவது, செய்ய வேண்டியதை செய்யவில்லை. உதாரணமாக தாவீதின் பிள்ளைகளிலே ஒருவன் அம்னோன் தன்னுடைய ஹாஃப் சிஸ்டர், தாவீதின் இன்னொரு மனைவிக்கு பிறந்த பிள்ளைகள், அப்சலோமுடைய சகோதரி தாமாரினுடைய அழகிலே அவன் கவரப்பட்டவனாய் தாமாரை அவன் கற்பழிப்பு செய்கின்றான். தாவீது கோபப்பட்டார், அவ்வளவுதான். அதை பத்தி பேசவே இல்லை, அதை பத்தி அட்ரஸ் பண்ணவே இல்லை. தவறு செய்தவனை தண்டிக்கவே இல்லை. ஏன் இப்படி செய்தாய் என்று அவனை கேள்வி கேட்கவே இல்லை. இது இன்னொரு பெரிய பிரச்சனைக்கு நேராக வழி நடத்துகிறது. என்ன? தாமாரின் சகோதரன் அப்சலோமுடைய இதயத்திலே கோபம், தன் தகப்பனுக்கு எதிராகவும் கோபம் வருகிறது. தன் another half brother அம்னோன், அவனுக்கு எதிராகவும் கோபம் வருகிறது. நேரத்திற்காக காத்து கொண்டிருக்கிறான். அந்த வீட்டிலே காலம் நேரம் வரும் பொழுது ஒரு கொலை நடைபெறுகிறது. அம்னோன் கொலை செய்யப்படுகிறான். தாவீதின் அமைதி இன்னொரு பாவம் உருவாகுவதற்கு காரணமாக இருக்கிறது. பேச வேண்டியதை பேசாமல், சொல்ல வேண்டியதை சொல்லாமல், சரி செய்ய வேண்டியதை சரி செய்யாமல் தவறு செய்ததும் தாவீதின் ஒரு அடுத்த பாவமே. இப்படி தாவீதின் வாழ்விலே இந்த சங்கீதமானது எந்த சூழ்நிலையிலே எழுதப்பட்டது என்பதை நாம் நேரடியாக அறியவில்லை என்றாலும், அவன் வாழ்வின் ஒரு குறிப்பிட்ட நேரத்திலே அமர்ந்து கொண்டு தன் வாழ்விலே நடைபெற்ற பாவமான நிகழ்வுகள், நேரடியாக செய்த பாவங்கள், செய்யப்பட்ட பாவத்தை குறித்து அமைதலாக இருந்த தருணங்கள், அவற்றின் நிமித்தம் இன்னும் அடுத்த பாவங்கள் வந்ததை எண்ணி இப்படிப்பட்ட பாவங்களிலே தேவன் தனக்கு மன்னிப்பை கொடுத்ததை நினைவு கூர்ந்துதான், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று சொல்லி, முதலாவது தன் ஆத்துமாவுக்கு தனக்குத்தானே செய்து கொள்ளுகின்ற ஒரு பிரசங்கம். அதைத்தான் அடுத்த 3-4 வசனங்களிலே மீண்டும் ஞாபகப்படுத்துகிறார். அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, அதாவது தாவீது தன் ஆத்துமாவை பார்த்து தனக்குத்தானே சொல்லிக் கொள்ளுகிறார். நீ தேவனை ஸ்தோத்திரிக்க வேண்டிய அவசியம் உனக்கு என்ன? அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி, உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, உன்னை கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டி, நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. கிட்டத்தட்ட 5 முறை உன் 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 அப்படின்ற வார்த்தையை தாவீது இங்கே பயன்படுத்துவதன் மூலமாக தாவீது தனக்குத்தானே தன் ஆத்துமாவோடு கூட தான் பேசிக் கொள்ளுகின்றார். நீ ஏன் ஆண்டவரை துதிக்க வேண்டும் என்பதற்கான காரணங்களின் வரிசைகளே உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து. மேபி இனிவரும் நாட்கள்ல என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி சொல்லணும்னா அட்லீஸ்ட் குறைஞ்சது அடுத்த 3 வசனங்களை சேர்த்து சொன்னா இன்னும் அது அர்த்தம் நிறைந்ததாக இருக்கும். மொட்டையா என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாது என்று முடிக்கிறதை விட, எதனால் நாம் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்க வேண்டும்? அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்திருக்கிறார், உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி இருக்கிறார், உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு இருக்கிறார். ஆகவேதான் இப்பொழுது நீ உயிரோடு இருக்கிறாய், இப்பொழுது ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறாய். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகும்படி அவர் உனக்கு இரக்கம் காண்பித்திருக்கிறார். ஆகவே கர்த்தரை துதி என்று சொல்லி தனக்குத்தானே அவர் அறிவுரை கூறிக்கொள்ளுகிறார். இதில் கவனிக்க வேண்டும், தாவீது யாரிடத்துல பேசுகிறார்? 2 பேரை சொல்லுகிறார். என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே. 2 வந்து இங்க ஞாபகப்படுத்துகிறார். ஆத்துமா, ஓகே, த ஸ்பிரிச்சுவல் பார்ட் ஆஃப் மேன்.
ஓகே, த இன்னர் மேன், உள்ள இருக்கிறவன். ஓகே, உள்ளான மனிதன், ஆத்மா. ஓகே, அடுத்து இரண்டாவது என் முழு உள்ளமே. இது ஆங்கிலத்தில் ஆல் தட் இஸ் இன் மீ. ஓகே, ஆல் தட் இஸ் இன் மீ, முழு உள்ளமே, என் முழு உள்ளமே என்ற வார்த்தை ஆங்கிலத்தில் ஆல் தட் இஸ் இன் மீன்றா. அப்ப என்னென்னலாம் அதில் வர முடியும்? நமக்குள்ள என்னென்னலாம் இருக்குது கவனிக்கலாம். நமக்குள்ள பிரெயின் இருக்கு, ஹார்ட் இருக்கு, லங்ஸ் இருக்கு, ஸ்டமக் இருக்கு. ஓகே, சொல்லிக்கிட்டே போலாம் இல்ல. ஆல் தட் இஸ் இன் மீ. இவைகள் எப்படி செயல்படுகிறது? எப்படி செயல்படுகிறது? கிரமமாய் செயல்படும், கரெக்டா செயல்படும். ஓகே, எகைன் முழு உள்ளமே கர்த்தரை ஸ்தோத்திரி. முக்கியமாக அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. மறவாதே என்ன அர்த்தம்? மறவாதே என்ற வார்த்தை எதை பற்றியது? இட் இஸ் a command to the faculty of our brain. அறிவு சம்பந்தப்பட்ட, புத்தி சம்பந்தப்பட்ட, மறக்காத அப்படின்னு சொல்ற அறிவு சம்பந்தப்பட்ட ஒரு நிலையாக இருப்பதினால் நாம் தேவனை துதிக்கின்ற துதியானது கவனிக்க வேண்டும், அறிவுபூர்வமானதாக இருக்க வேண்டும். ஓகே, அறிவுக்கு உகந்ததாக இருக்க வேண்டும், புத்திக்கு உகர்ந்ததாக இருக்கணும். புத்தியினமான காரியமாக இருக்க கூடாது. நான் என்ன சொல்றேன் என் வாயில அப்படின்றது எனக்கு தெரியணும். எனக்கு தெரியாத ஒன்றை நான் சொல்லிக்கிட்டு தேவனை துதிக்கிறேன்னு நம்ம சொல்ல முடியாது. இன்றைக்கு நம்முடைய அருமையான கிறிஸ்தவ சகோதர சகோதரிகள் பலர் நமக்கு உண்டு. பக்தி உள்ளவங்க, விசுவாசம் உள்ளவங்க, தேவனை நேசிக்கக்கூடியவங்க. ஆனால் அவர்கள் இந்த பெந்தேகோஸ்தே மூவ்மெண்ட் மூலமா கத்துக்கிட்ட சில தவறான விஷயங்கள் வரிசையில் அந்நிய பாஷை என்பது நானும் பல ஆண்டுகள் நான் பேசிக்கொண்டிருந்த ஒன்று. நான் படிச்சுட்டு நான் சொல்லலை, என் அனுபவத்தில் நான் சொல்லுகிறேன். அந்நிய பாஷை என்ற ஒன்று உணர்வு பூர்வமான ஒன்று, இமோஷனலி. ஓகே, இமோஷனல் பேஸ்டான ஒரு செயல்தானே ஒழிய அறிவு சம்பந்தமான விஷயம் அல்ல. அறிவுபூர்வமா அது என்ன சொல்றேன்னு யாருக்குமே தெரியாது. இது இந்த ஒரு நூற்றாண்டுல கிறிஸ்தவத்துக்கு வந்திருக்கிற ஒரு சின்ன நோயின்னு சொல்லலாம். ஓகே, ஆனா அதை பேசுறவங்க தவறானவங்களா? நிச்சயமா கிடையாது. பக்தியானவர்கள், விசுவாசமானவர்கள், தேவனை நேசிக்கக்கூடியவர்கள், அதில் எந்த மாற்று கருத்தும் அல்ல. ஆனால் அதே நேரத்தில் இன்றைக்கு கிறிஸ்தவர்களை பற்றின ஒரு தவறான சாட்சியை உலகத்தினர் சொல்லுவதற்கு அந்த செயல் ஒரு காரணமாக இருப்பதை நாம் யாருமே மறுக்க முடியாது. உலக மதங்களிலே கிறிஸ்தவம் தனித்தன்மை உடையதாக இருப்பதற்கு ஒரே காரணம், இது அறிவுபூர்வமான மார்க்கம். கிறிஸ்தவம் ஒன்று மட்டுமே அறிவு சார்ந்த ஒரு மார்க்கம். இப்படி அறிவு சார்ந்த ஒரு மார்க்கமாய் இருப்பது இன்றைக்கு அவமரியாதையாக, அவப்பெயரை பெறுவதற்கு ஒரு சில காரணங்களிலே இது பிரதானமான காரணமாக இருப்பதை நாம் கவனிக்க முடியும். மறக்காதே என்று சொல்வது அறிவை சம்பந்தப்பட்டது, மூளையை சம்பந்தப்பட்டது. ஆல் தட் இஸ் இன் மீ, எனக்குள் இருக்கின்ற எல்லாம் என்று சொல்லும் பொழுது தாவீது அறிவுபூர்வமான நிலையிலே என் ஆண்டவரை நான் துதிக்க வேண்டும் என்பதை அவர் முன்வைப்பதை நாம் கவனிக்க முடியும். பிரியமானவர்களே, இப்படி தாவீது தனக்குத்தானே பிரசங்கித்த பின்பு தான் எப்படி தன் துதியையும் இருக்க வேண்டும் என்பதை வரையறைக்கு உட்படுத்தின பின்பு 6வது வசனம் முதல் 9வது வசனம் வரை தேவனை துதிப்பதற்கான மற்ற காரணங்கள் என்ன என்பதை வரிசைப்படுத்துகிறார். முதலாவது 3 முதல் 5 எனக்கு என்ன செஞ்சார், ஆண்டவர் எனக்கு என்ன செஞ்சார், ஆகவே அவர் என் துதிக்கும் என் கனத்திற்கும் பாத்திரர் என்பதை வரிசைப்படுத்தின பின்பு அடுத்து இந்த ஆண்டவர் எப்படிப்பட்டவர், மற்றவர்களுக்கு அவர் என்ன செய்கிறார் என்பதை வரிசைப்படுத்துகிற வரிசையில் தான் வசனம் 6 முதல் ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியும் நியாயத்தையும் செய்கிறார். அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார். கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றைக்கும் கோபம் கொண்டிரார். எத்தனை அற்புதமான ஆண்டவர்! ஒருத்தர் மேல எனக்கு கோபம் வந்துச்சுன்னா அந்த கோபத்திலேயே வருஷங்களை கடத்துகிற நிலை. நமது ஆண்டவர் அப்படிப்பட்டவர் கிடையாது. அவர் கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடித்த வாழ்வு. கர்த்தருடைய பிள்ளை என்று சொல்லுகின்ற நான், கிறிஸ்தவன் என்று என்னை அறிமுகப்படுத்துகிற நான்,
ஒருவர் மீது கோபப்படாமல் இருக்க முடியாது. தவறான காரியங்களோ அல்லது துக்கமான காரியங்களோ கீழ்ப்படியாமையின் காரியங்கள் ஒன்று நடைபெறும் போது கோபம் வருவது இயல்புதான். கோபம் கொள்ளாதே என்று வேதம் சொல்லவில்லை, பாவம் செய்யாதே என்றுதான் வேதம் சொல்லுகிறது. கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். அவர் என்றைக்கும் கோபம் கொண்டிரார். கோபப்படு. சூரியன் அஸ்தமாகறதுக்கு முன்னாடி உன்னுடைய கோபத்தை சரி பண்ணிடு. அவன் உடம்புக்கு கேடு, உன் ஆத்மாவுக்கு கேடு. உன் ஆண்டவர் அந்த மாதிரி கிடையாது. இந்த ஆண்டவர் ஓகே, முதலாவது சப்ஜெக்டிவ்லி he is speaking. ஆண்டவர் எனக்கு என்ன நன்மை செஞ்சார்? உன் அக்கிரமங்களை மன்னித்தார், உன் பாவங்களை நீக்கினார், உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி காத்தார். எப்பப்பெல்லாம் தாவீதுடைய பிராணன் அழிவுக்கு விலக்கி காக்கப்பட்டுச்சு? எப்பப்பெல்லாம் காக்கப்பட்டுச்சு? கோலியாத்துக்கு முன்னாடி நிற்கிறார், பெரிய பட்டயத்தோடு ஈட்டியோடு வந்து நின்று கொண்டிருக்கிறான். தாவீது சொன்னது என்ன? நானும் ஒரு பெரிய பட்டயத்தோடு வந்திருக்கேன் என்று சொல்லவில்லை. அட்லீஸ்ட் நான் ஒரு கவன்கல்லோடு வந்திருக்கேன் என்று கூட சொல்லல. நான் நீ நிந்திக்கின்ற தேவனுடைய நாமத்திலே வந்து நிற்கிறேன் என்றுதான் தாவீது அங்கே கூறுகிறார். கோலியாத்துக்கு முன்பாக மரணம் தனக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தது. ஆனால் அதற்கு முன்பாக தன் தேவன் தன்னோடு இருக்கிறார் என்பதை அவன் அறிந்திருந்தான். சவுல் விரட்டுகிறான், எப்படியாயிலும் கொலை செய்ய வேண்டும் என்று திட்டமிடுகிறான். அபிமெலேக்குக்கு முன்னாடி போய் நிற்கிறார். காத் பட்டணம், பெலிஸ்தியர்களுடைய பட்டணம் காத். அந்த காத்தினுடைய மன்னன் ஆகிஷ். அந்த ஊர் வழியா போகும்போது அந்த ஊர்க்காரவன் கண்டுபிடிச்சிடறாங்க, ஓ இது தாவீது அல்லவா அப்படின்னு கண்டுபிடிச்சு தாவீதை கொண்டு போய் காத்தின் பெலிஸ்தியர்களுடைய மன்னனாகிய காத்துக்கு முன்னாடி போய் ஆகிஷ்க்கு முன்னாடி நிப்பாட்டுறாங்க காத் பட்டணத்துல. அப்போ தாவீது எப்படி நடந்து கொண்டார் என்று வாசிக்கிறோம். சங்கீதம் 34 தான் அதுக்கப்புறம் தான் எழுதப்பட்டது. அபிமெலேக்குக்கு முன்னாக வேஷம் மாறின போது எப்படி வேஷம் மாறினாரு? ஒரு பைத்தியம் பிடித்தவனை போல், புத்தி சுவாதீனமற்றவனை போல். ஒரு மாபெரும் வீரன் கோலியாத்தை சமீபத்தில் தான் தூக்கி சாப்பிட்டிருக்காரு, சமீபத்தில் தான் வெற்றி கண்டவர். பெலிஸ்தியரை பொறுத்தளவுக்கு தாவீது ஒரு பெரிய எதிரி, எதிரிகளின் கைகளிலே இப்ப மாட்டி இருக்கிறார். அந்த எதிரிகளின் கைகளிலே இருந்து தப்பிப்பதற்கு தாவீதுக்கு வேற வழி தெரியல, வேஷம் மாறுகிறார். புத்தி சுவாதீனமானவனை போல சுவரை சுரண்டி கொண்டு, நிலையை சுரண்டி கொண்டு, வாயில புத்தி சுவாதீனமான பிள்ளைங்களுக்கு சம்டைம்ஸ் சல்வா வடிஞ்சுக்கிட்டே இருக்கும். அதே போன்ற ஒரு நிலையை தாவீதை பார்ப்பது எத்தனை கடினமான ஒரு நிலை. அப்படிப்பட்ட நிலையை அவர் செய்வதற்கு தயங்கவில்லை. காரணம், தாவீதுக்கு தெரியும், ஆண்டவர் என்னை இஸ்ரவேலின் ராஜாவாக தேர்வு செய்திருக்கிறார். இஸ்ரவேலுக்கு நான் ஒரு சிறந்த அரசனாக நான் வேலை செய்ய வேண்டியது. இப்பொழுது பெலிஸ்தியரின் கையிலே நான் மரணத்தை பெறுவதற்கு ஆயத்தமாக இல்லை என்று சொல்லி ஒரு புத்திய சுவாதீனம் முடித்தவனை போல தாவீது வேஷம் மாறுகின்ற ஒரு தருணம். இதை அந்த ஊர்க்காரவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க, இவன் தாவீது தான் சொல்லி. ஆனால் ராஜா, ஓ தாவீது இப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏதோ பைத்தியம் முடிச்சுன்னு விரட்டி விடு அப்படின்னு சொல்லி விரட்டி விடுறாங்க. அப்படி ஓடின நிமித்தல தான் சங்கீதம் 34 எழுதுகிறார், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். தாவீது தனக்குத்தானே சொல்லுகின்ற விஷயத்திலே அவர் உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டார். கோலியாத்திடத்திலிருந்து, சவுலிடத்திலிருந்து, காத்தின் மன்னனாகிய ஆகீஷ் இடத்திலிருந்து, பெலிஸ்தியரிடத்திலிருந்து, தன் சொந்த மகன் அப்சலோமும் தாவீதை கொலை செய்வதற்கு விரட்டுகிறான். அவனுடைய கரத்திலிருந்தும் தேவன் பாதுகாக்கிறார். தாவீதை பாதுகாத்த அதே ஆண்டவர் தான் இன்றைக்கு உங்களையும் என்னையும் ஜீவனோடு கூட பாதுகாத்து பராமரித்து வழி நடத்தி கொண்டிருக்கிறார். ஆக சப்ஜெக்டிவ்லி தனக்கு எப்படி ஆண்டவர் உதவி செஞ்சார் அப்படின்றத வரிசைப்படுத்தி, முதலாவது ஆவிக்குரிய சுகம், அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து. இரண்டாவது சரீர பிரகாரமான சுகம், உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி. நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்கினார், உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டார் என்பதை வரிசைப்படுத்துகிறார். இரண்டாவது அப்ஜெக்டிவ்லி, இந்த ஆண்டவர் யார், எப்படிப்பட்டவர், மற்றவர்களுக்கு என்ன செய்தார் என்பதை வரிசைப்படுத்த 6வது வசனம் முதல் 9வது வசனம் வரைக்கும்
மற்ற காரியங்களை அவர் பேசுகிறார். அப்படி பேசின பின்பு 10வது வசனம் முதல் 14வது வசனம் முதல் 14வது வசனம் வரை, 10 முதல் 14 வரை, அடுத்து நம்ம கவனிக்கிற வார்த்தையை பார்த்தீங்கன்னா நம்முடைய, நாம் அப்படின்ற வார்த்தையை கவனிக்க முடியும். என் அப்படின்றது மாறி, ஓகே, நம்முடைய அல்லது நாம் அப்படின்ற பொதுச்சொல், பொதுவான சொல்லை அவர் பயன்படுத்துவதை நம்ம கவனிக்கலாம். நான் என்றது மாறி இப்பொழுது நாம், நம்முடைய, நமக்கு அப்படின்ற வார்த்தைகளை பயன்படுத்துகிறதை நாம் கவனிக்க முடியும். ஓகே, 10வது வசனம் முதல். அப்படின்னா என்ன அர்த்தம் கவனிக்கணும். தாவீது நன்மையையும் கிருபையும் ஆணுடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொண்டவர். அப்படியே தனியாவே தனிக்காட்டு ராஜாவா சுத்திக்கிட்டு இருக்கவில்லை. சக தேவனுடைய பிள்ளைகளோடு சேர்ந்து தேவனை துதிக்கின்ற, தேவனண்டை வருகின்ற ஒரு செயலை அவர் செய்வதை பார்க்க முடியும். இந்த தேவன் தனிப்பட்ட வகையில ஒவ்வொருவருக்கும் நமக்கு அவர் மீட்பர், ரட்சகர், ஆண்டவர். பட் அதே நேரத்தில் இந்த தேவன் தன்னை ஒரு மந்தையின் மேய்ப்பனாகத்தான் தன்னை அறிமுகப்படுத்துகிறார். தட் மீன்ஸ் தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் திருச்சபையாய் கூடி வருவதற்கு மிகவும் ஆவலாக இருக்க வேண்டும், மிகவும் உற்சாகமாக இருக்க வேண்டும். தாவீது தன்னை தனிப்பட்ட நிலையிலே தன்னை மட்டும் தனியா வச்சு கொள்ளவில்லை. மற்ற சக தேவனுடைய பிள்ளைகளோடு தன்னை இணைத்து கொண்டு அவர்களோடு கூட தேவனை துதிப்பதை வரிசைப்படுத்துவதைத்தான் 10வது வசனம் முதல் இப்படியாய் கூறுகிறார். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமல், நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமல் இருக்கிறார். 12வது வசனம், மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். 14வது வசனம், நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார், நாம் மண்ணென்று நினைவு கூறுகிறார். கவனிக்க வேண்டும். தாவீது தனிப்பட்ட வகையிலே கர்த்தர் தனக்கு என்ன செஞ்சிருந்தார் அப்படின்றத வரிசைப்படுத்துவதோடு நிற்காம மற்ற தேவனுடைய பிள்ளைகளோடு கூட தன்னை இணைத்து கொண்டு சேர்ந்த ஆண்டவரை துதிக்கின்ற, உயர்த்துகின்ற செயல் என்பது நாமும் நம்முடைய நடைமுறை வாழ்விலே திருச்சபை என்ற அந்த குடும்பத்தை நாம் நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். திருச்சபை என்ற குடும்பத்தோடு நம்மை இணைத்து கொண்டு அவர்களோடு கூட சேர்ந்த ஆண்டவரை பார்ப்பதை நம் தேவன் விருப்பப்படுகிறார். ஒரு பெற்றோருக்கு ஒருவேளை ஒரு 10 பிள்ளைங்க இருக்காங்கன்னு வச்சுக்குவோம். அந்த 10 பிள்ளைங்களும் சேர்ந்து தன்னண்டை வருவதை பெற்றோர்கள் விரும்புவார்களா, அல்லது தனித்தனியா வந்துட்டு போயிடணும், தனித்தனியா அவனுடைய விஷயத்தை டீல் பண்ணிக்கிறணும் அப்படின்னு பெற்றோர் விரும்புவாங்களா? எப்படி விரும்புவாங்க? கமான், எப்படி விரும்புவாங்க? பிள்ளைங்கள் எல்லாம் சேர்ந்து வரணும், அதுதான் பெற்றோருக்கு சந்தோஷம். தாவீது இங்கே அப்படித்தான் தன்னை மற்ற தேவனுடைய பிள்ளைகளோடு கூட இணைத்து கொண்டு ஆண்டவரை துதிக்கின்ற, உயர்த்துகின்ற ஒரு அற்புதமான செயலை நாம் இங்கே பார்க்கிறோம். ஓகே, நம்முடைய ஃபர்ஸ்ட் பாயிண்ட் முடிக்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் 2 குறிப்புகள். ஓகே, சோ தாவீது தன்னிலிருந்து ஆரம்பிக்கிறார். அதுக்கப்புறம் மற்றவர்களோடு கூட சேர்ந்து தேவனை துதிப்பதை ஆரம்பிக்கின்றார். அடுத்து 19வது வசனத்தில் நம்ம கவனிக்கும் பொழுது தனிப்பட்ட நிலையில மட்டுமல்ல, திருச்சபையாய் மட்டுமல்ல, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே தேவனை துதிக்க வேண்டும் என்று அழைக்கிறார். எல்லாமே தேவனை துதிக்க வேண்டும். கவனிக்கணும், எதெல்லாம் தேவனை துதிக்க வேண்டும்? 19வது வசனம், கர்த்தர் வானங்களில் தமது சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார், அவருடைய ராஜரீகம் சர்வத்தையும் ஆளுகிறது. ஆகவே 20வது வசனத்துல, ஓகே, பலத்த சௌரியவான்களாகிய அவருடைய தூதர்களே அவரை ஸ்தோத்திரியுங்கள். 21வது வசனத்துல, அவர் பணிவிடைக்காரராயிருக்கிற அவருடைய சர்வ சேனைகளே அவரை ஸ்தோத்திரியுங்கள். 22வது வசனம், அவருடைய சகல கிரியைகளே அவரை ஸ்தோத்திரியுங்கள். ஆத்துமாவே நீ ஸ்தோத்திரி. அதோடு நிற்கவில்லை, நாம் எல்லாரும் சேர்ந்தா தேவனை ஸ்தோத்திரிப்போம். அதோடு நிற்கவில்லை, தூதர்களே, சர்வ சேனைகளே, அவருடைய சகல கிரியைகளே எல்லாரும் தேவனை ஸ்தோத்திரியுங்கள் என்று சொல்லி தாவீது தேவனை துதிப்பதற்கான காரணங்கள் என்ற வரிசைகளே ஆண்டவர் நீதி நியாயத்தை செய்கிறார், இரக்கம் காண்பிக்கிறார், மன்னிக்கின்றார், மறக்கின்றார், ஜீவனை பாதுகாக்கிறார் அப்படின்னு வரிசைப்படுத்தி அவரே எல்லாவற்றையும் படைத்திருக்கிறபடினால் சகலமும் அவரை துதிக்க வேண்டும் என்பதை முதலாவது ஒரு அழைப்பாக அங்கே முன்வைக்கிறார்.
இப்போது இரண்டாவதான நாம் பார்க்கக்கூடிய செய்தி த கண்டென்ட். ஓகே, என்னுடைய துதியினுடைய மைய பொருள் யார்? யாரை நான் துதிக்க வேண்டும்? யாருக்கு நான் கனம் செலுத்த வேண்டும்? ஓகே, இயேசு கிறிஸ்து ஒரு முறை தான் பிரசங்கிக்கின்ற தருணத்தில் லூக்கா 12ஆம் அதிகாரத்திலே ஒருவனை பற்றி பேசுகிறார். கவனிக்கணும். அவனுக்கு மிகுந்த விளைச்சல் உண்டாகிவிட்டு, மிகுந்த விளைச்சல் உண்டாவுமே அவன் என்ன செய்கிறான்? தன் ஆத்துமாவை பார்த்து தனக்குத்தானே பேசிக் கொள்கிறான். என்ன பேசிக் கொள்கிறான்? ஆத்துமாவே, நீ சந்தோஷமாயிரு, நீ எல்லாவற்றையும் அனுபவி, நான் என்னுடைய களஞ்சியத்தை இடிச்சு அதை பெருசாக்கி இதையெல்லாம் சேர்த்து வச்சு நெடுநாளைக்கு நான் இன்பமாய் வாழ போறேன் என்று தன்னைத்தானே புகழ்ந்து கொண்டு தன் ஆத்துமாவை பற்றி அவன் பேசிக் கொண்டிருக்கிறான். அவனை பற்றி ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன? என்ன வார்த்தை? அவனை பற்றி என்ன சொன்னார்? மதிகேடனே, மதிகேடனே. The people, those who fail to acknowledge God and His provisions are none but fools. None but fools. தேவனை அங்கீகரிக்காமல், எந்த ஆசீர்வாதத்துக்கும் காரணமாகிய ஆண்டவரை ஒருவன் அங்கீகரிக்காமல் தன்னைத்தானே புகழுகின்ற ஒரு நிலை வரும் பொழுது அவனை பார்த்து ஆண்டவர் அழைக்கின்ற வார்த்தை மதிகேடனே. தாவீது அந்த நிலைக்கு வரவில்லை. ஆகவேதான் தன் ஆத்துமாவை பார்த்து கர்த்தரை துதி என்று சொல்லி அவன் அழைக்கின்றான். தன்னைத்தானே புகழ்ந்த சிலரை வேத புஸ்தகம் மறக்காமல் எழுதி வைத்திருக்கிறது. நேபுகாத் நேச்சார் தான் கட்டின மகா பெரிய பாபிலோனை பார்த்து தன்னைத்தானே புகழ்ந்து கொள்ளுகிறான். என் மகிமைக்காக நான் கட்டின பாபிலோனே. ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவனை மதிகேடன்லாம் சொல்லல, மிருகமா மாற்றுகிறார். மிருகமாக மாற்றி புள்ளை போல 1 ஆண்டு 2 ஆண்டு 3 ஆண்டு அல்ல, 7 ஆண்டுகள் பனியிலும் மலையிலும் இருக்கும்படி அவனை அவனுடைய ராஜ்யத்திலிருந்து தூக்கி எறிகிறார். தூக்கி எறிந்த பின்பு வாசியுங்கள், தானியேல் 4ஆம் அதிகாரம் 37வது வசனம். அவனுக்கு புத்தி தெளிந்த பொழுது, ஆண்டவர் நியமித்த 7 ஆண்டுகள் நிறைவடைந்த பொழுது, தானியேல் 4ஆம் அதிகாரம் 37வது வசனத்திலே இப்படியாக வாசிக்கின்றோம். ஆல்ரைட், 36லிருந்தே நம்ம பார்க்கலாம். அவ்வேளையில் என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது, என் ராஜ்யத்தின் மேன்மைக்காக என் மகிமையையும் என் முகக்கலையும் எனக்கு திரும்பி வந்தது அப்படின்னு வருஷம் வந்து வசனம் 37. பரலோகத்தின் ராஜாவை புகழ்ந்து உயர்த்தி மகிமைப்படுத்துகிறேன். அவருடைய கிரியைகள் எல்லாம் சத்தியமும் அவருடைய வழிகள் நியாயமுமானவைகள். அகந்தையாய் நடக்கிறவர்களை தாழ்த்த அவராலே ஆகும் என்று எழுதினான். 7 ஆண்டுகள் ஆச்சு அவனுக்கு புத்தி வர்றதுக்கு. என்ன புத்தி? என்ன புரிந்து கொள்ளுதல்? தேவனை அங்கீகரிக்காமல் ஒவ்வொரு மனிதனும் தான் பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு ஆசீர்வாதத்துக்கு பின்பு ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார் என்பதை அங்கீகரிக்காமல் அகந்தையாய் நடக்கின்றவர்களை தேவனால் தாழ்த்த முடியும் என்ற புரிந்து கொள்ளுதல் அவனுக்கு வர வைக்கிறார். நேபுகாத் நேச்சார் போல் பார்வோனும் ஒரு நேரத்திலே மோசே இடத்துல சொல்லுகிறார், உங்க ஆண்டவரை பத்தி எனக்கு தெரியாது, ஆகவே அவருக்கு நான் கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் இல்லை. உன் ஆண்டவரை பத்தி உனக்கு தெரியாதுன்றது ஆண்டவர் பிரச்சனை கிடையாது, ஓம் பிரச்சனைப்பா. நீ அந்த ஆண்டவரை தெரிந்து கொள்வதற்கு நீ முயற்சி பண்ணல. இன்ஃபேக்ட் அப்படி அவன் சொல்றது பொய். அப்படி அவன் சொல்றது பொய். ரோமர் 1ஆம் அதிகாரம் 21வது வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, அவர்கள் ஆண்டவரை அறிந்திருந்தும் அவரை ஆண்டவர் என்று கனம் பண்ணாமல் என்றுதான் வாசிக்கிறோம். உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே ஆண்டவரை பத்தி தெரியும். தெரிஞ்சிருந்தாலும் தெரிஞ்சிருக்கிற மாதிரி அவரை அறிந்து கொள்வதற்கோ ஆராதிப்பதற்கோ தேடுவதற்கோ ஆயத்தமா கிடையாது. ஆகவே தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் அவர்கள் பைத்தியக்காரராகி, யாரெல்லாம் உண்மை தேவனை அறிந்து கொள்ள முயற்சி செய்யாதிருக்கிறார்களோ, உண்மை தேவனை புகழாமல் அவருக்கு கொடுக்க வேண்டிய துதியை கணத்தை கொடுக்காமல் இருக்கிறார்களோ அவர்களை பார்த்து ஆண்டவர் கூறுகின்ற வார்த்தை மதிகேடர், பைத்தியக்காரர்.
ஆனால் பல தருணத்தில் இந்த உலகம் நம்மளை பார்த்து பைத்தியக்காரன் சொல்லும், வேலை வெட்டி இல்லாத பைத்தியக்காரன் சர்ச்சுக்கு போகிறான்னு சொல்லும். ஆனால் பாவம், காலமும் நேரமும் வரும்பொழுது யார் பைத்தியக்கார் யார் அறிவாளி என்பது தெரிய வரும், கட்டாயமாக தெரிய வரும். ஓகே, துதிக்கப்பட வேண்டியவர் நாம் அல்ல, புகழப்பட வேண்டியவர் நாம் அல்ல. தாவீது கர்த்தரை ஸ்தோத்திரி என்று கர்த்தரை முன்னிலைப்படுத்துவதை நாம் இங்கே பார்க்க முடியும். நேபுகாத்நேச்சார் மறந்தான், பார்வோன் மறந்தான், பெரிய விளைச்சலை பெற்ற அந்த மனிதன் மறந்தான். தேவன் அவர்களை எப்படி பாடம் கற்றுக் கொடுத்தார் என்பதை நாம் அறிவோம். பார்வோனுக்கு 10 வாதைகள் அனுப்பிச்சார். 10 வாதைகள் அனுப்பிச்சு அவனுடைய ட்ரௌசரை கழட்டி, உங்க கடவுள் தான் கடவுள், அவர்கிட்ட எனக்காக ஜெபம் பண்ணுங்கயான்னு சொல்ற அளவுக்கு முட்டி போட வச்சார். ஓகே, தேவன், வேதாகம தேவன் ஒருவரே நம்முடைய பக்திக்கும் ஆராதனைக்கும் பாத்திரமானவர். இந்த ஆண்டவர் செய்கின்ற காரியங்களின் வரிசையிலே அவரை பற்றி முதலாவது யார் அப்படின்னு சொல்ல வரும் பொழுது அவருடைய நாமத்தை சொல்லுகிறார். ஓகே, அவருடைய நாமம், ஓகே, அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஓகே, கர்த்தரை துதி. அந்த கர்த்தருடைய அடுத்து அவர் பயன்படுத்துகிற வார்த்தை அவருடைய நாமம், பெயர். அவருடைய நாமம் என்பது என்ன, எதை சொல்லுகிறது? இட் டாக்ஸ் அபவுட் தி என்டையர் பர்சனாலிட்டி ஆஃப் காட். கடவுளுடைய தனித்தன்மை, கடவுளுடைய முழு நிலையை பற்றி சொல்வதுதான் அவருடைய பெயர். அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரி. அந்த நாமம்னு வரும் பொழுது அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. கவனிக்கணும், இந்த உலகத்தில் எத்தனையோ வகையான தெய்வ நம்பிக்கைகள் இருக்கிற, எத்தனையோவான தெய்வங்கள் அறிமுகப்படுத்தப்படுகிறார்கள். ஆனால் வேதாகம தேவன் ஒருவர் மட்டும்தான் பரிசுத்தமுள்ள தேவன் என்று பார்க்கப்படுகிறார். இன்ஃபேக்ட் ஹோலி குரான், ஹோலி குரான்ல தலைப்பு வேணா ஹோலி குரானா இருக்கலாம், ஆனால் உள்ள சொல்ற விஷயங்கள்லாம் அப்படி ஒன்றும் பெரிய ஹோலிலாம் கிடையாது. பரிசுத்த வேதாகமத்தில் கிட்டத்தட்ட 611 முறை ஹோலி அப்படின்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. பரிசுத்தம், ஓகே, ஹோலினஸ் அப்படின்ற வார்த்தை கிட்டத்தட்ட 43 முறை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. க்ளோஸ் டு 700 டைம்ஸ் வரைக்கும் 700 முறை பரிசுத்தம் என்ற வார்த்தை பைபிளில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் இஸ்லாமிய நண்பர்களுடைய ஹோலி குர்ஆன்ல எத்தனை முறை பயன்படுத்த? 6 முறை தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு. 700 முறை எங்க இருக்குது, 6 முறை எங்க இருக்குன்னு யோசித்து பாருங்க. 6 முறை தான் பரிசுத்தம் என்ற வார்த்தை ஹோலி குர்ஆன்ல பயன்படுத்தப்பட்டிருக்கதே அன்றி பரிசுத்த வேதாகமத்தில் கிட்டத்தட்ட 700 முறை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்பது எதை குறிப்பிடுகிறது? இந்த வேதாகம தேவனுடைய தனித்தன்மை என்பது பரிசுத்தம். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். தேவன் மட்டும் பரிசுத்தம் அல்ல, அவருடைய பிள்ளைகளாகி நாமும் பரிசுத்தமாய் இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். பல தருணத்திலே பரிசுத்தத்தை இழப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பரிசுத்தத்தை குறித்த காம்ப்ரமைஸ் பண்றதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதனாலதான் தாவீது சொல்றாரு, மறக்காத இந்த பரிசுத்த நாமம். ஓகே, இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த ஜெபத்திலையும் கூட முதல் பெட்டிஷன், ஃபர்ஸ்ட் பெட்டிஷன் எதை பற்றி? உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. அதுக்கப்புறம் தான் மற்றது எல்லாமே. தி ஃபர்ஸ்ட் பெட்டிஷன், பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, அது அறிமுகம், தி இன்ட்ரோடக்ஷன். பெட்டிஷன்ல வரும்போது உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவது, அதுதான் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் தான் மற்றது எல்லாமே. கர்த்தருடைய பிள்ளைகள், ஆண்டவருக்கு நாம் எதற்காக நன்றி சொல்ல வேண்டும்? எப்படிப்பட்ட நிலையிலே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என்று நாம் சொல்ல அழைக்கப்பட்டிருக்கிறோம்? பரிசுத்தத்தை விரும்புகிறவர்களாய், பாவம் செய்தாலும் அந்த பாவத்தை அறிக்கை செய்து இனிமேல் அந்த பாவத்தை தொடர மாட்டேன் என்ற விண்ணப்பத்தோடு இருப்பவர்கள் மட்டுமே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என்ற ஜெபத்தை சொல்லுவதற்கு தகுதியானவர்கள். அப்பொழுதுதான் அது அர்த்தம் நிறைந்த ஒன்றாக இருக்கும். இல்லை என்றால் அது அர்த்தம் நிறைந்த ஒன்றாக இருக்காது. இந்த ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவருடைய நாமம் பரிசுத்தம், ஆகவே அவருடைய ஜனங்களும் பரிசுத்தமாய் இருப்பதற்கு அவருடைய பாவத்தை மன்னிக்கிறார், அவருடைய பரிசுத்தமாக்குகிறார். அதைத்தான் தாவீது சொல்லுகிறார். அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, உன் மீறுதல்களை எல்லாம், உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து
உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி. ஓகே, கவனிக்க வேண்டியது முக்கியமான ஒரு கனெக்டிங் வேர்டு இங்க நம்ம பார்க்க முடியும். ஓகே, அக்கிரமங்களை மன்னிப்பது, நோய்களை சுகமாக்குவது. இந்த ரெண்டுக்கும் ரொம்ப நெருங்கிய உறவு இருக்கிறது. பல தருணத்திலே இந்த உலக மக்களுக்கு மட்டுமல்ல, தேவனுடைய பிள்ளைகளுக்கு கூட வியாதிகள் என்பது நமது ஆதி பெற்றோர்கள் ஆதாம் ஏவாள் அவருடைய பாவத்தினுடைய பிரதிபலிப்பு தான். பல தேவனுடைய பிள்ளைகளும் இந்த உலக வாழ்விலே அவ்வப்போது பலவீனங்களையும் வியாதிகளையும் சந்திக்கக்கூடிய அந்த பாவ சரீரத்திலே அவர்கள் சந்திக்கின்ற ஒரு நிலையில் இருக்கின்றார்கள். எல்லா தருணத்திலும் ஒரு குறிப்பிட்ட மனிதன் செய்த பாவத்திற்காகத்தான் அவனுக்கு வியாதி வர வேண்டும் என்ற அவசியம் இல்லை. இயேசு கிறிஸ்து அவர் எருசலேமுக்கு நேராக பயணப்பட்டு வரும் பொழுது, யோவான் 9ஆம் அதிகாரத்திலே பிறவி குருடனான ஒருவன் ஓடி வருகிறான். இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், ஓயாமல் கூப்பிட்டு வர்றான். அப்போ அவனை பற்றி சீஷர்கள் கேள்வி கேட்கிறார்கள். இயேசுவே, இவன் இப்படி குருடனாய் பிறந்திருப்பதற்கு, பார்வையற்றவனாய் பிறந்திருப்பதற்கு இவன் செய்த பாவமா அல்லது இவன் பெற்றோர் செய்த பாவமா? ஆண்டவர் அங்க என்ன பதில் சொல்லுகிறார்? இவன் செய்த பாவம் அல்ல, இவன் பெற்றோர் செய்த பாவம் அல்ல, தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக. தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு வியாதியே வராது என்ற அர்த்தம் அல்ல. வியாதி வரக்கூடிய சரீரத்தில் தான் இந்த உலகத்தில் வாழ்கிறோம். நம் முற்பிதாக்கள், முதல் பெற்றோர்கள் ஆதாம் ஏவாள் செய்த பாவத்து நிமித்தம் தான் பல்வேறு சவால்களை நாம் இந்த சரீரத்தில் சந்திக்கின்றோம். இருப்பினும் எல்லா வியாதியும், எல்லா பலவீனமும், எல்லா நேரத்திலும் நாம் நேரடியாக தனிப்பட்ட வகையில செய்த பாவத்திற்கான தண்டனை என்று நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. பல பலவீனமும் சுகவீனமும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகின்ற வகையில இருக்கும். பட் அதே நேரத்தில் சில பலவீனங்கள், சில வியாதிகள், நாம் செய்த பாவம் அறிக்கை செய்யப்படாத பொழுது, நாம் செய்த தவறுகள், மீறுதல்களை தேவனிடத்திலும் சம்பந்தப்பட்ட மனிதத்திலும் நாம் அறிக்கை செய்யாத பொழுது பலவீனத்தையும் சரீர சுகத்தையும் குறைவையும் நாம் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இதை பற்றி தாவீது சங்கீதம் 32 3-4 வசனங்களிலே விளக்கி இருப்பதை கவனிக்க முடியும். தாவீது பட்சேபாளிடத்திலே பாவத்திலே விழுகிறார். ஆனால் பாவத்திலே விழுந்த பின்பு பாவமே நடக்காத மாதிரி ரொம்ப கேஷுவலா வாழ்ந்துகிட்டு இருக்கார். உரியாவின் கொலைக்கு, மரணத்திற்கு காரணமாகிறார். இருப்பினும் எதுவுமே நடக்காத மாதிரி நடந்துகிட்டு இருக்கிறார். ஆனா அந்த காலகட்டத்தில் வெளியில பார்க்கத்தான் நார்மலா இருக்கிறார், வெளியில பார்க்க ஓகேவா இருக்கிறார். ஆனா உள்ள என்ன நடக்கின்றது இங்கே விளக்கி இருக்கிறார். நான் அடக்கி வைத்த மட்டும், என் பாவத்தை நான் அறிக்கை செய்யாமல், ஒப்பு கொடுக்காமல், விட்டு விடாமல் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறலினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. இரவும் பகலும் என் மேல் உம்முடைய கை பாரமாயிருந்ததினால் என் சாரம் உஷ்ணகால வறட்சி போல் வறண்டு போயிற்று. இப்ப இதுல இருந்து வெளியில வர்றதுக்கு வழி என்ன? வசனம் 5, நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன், என் மீறல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். ஓகே, பிரியமானவர்களே, எப்பொழுதெல்லாம் நாம் ஏதாவது ஒரு பலவீனத்தையும் ஒரு சுகவீனத்தையும் நாம் சந்திக்க நேரிடுகிறதோ, வேத புஸ்தகம் நமக்கு 2 வழிகளை வைத்திருக்கிறது. ஒன்று, ஒருவேளை இந்த என்னுடைய பலவீனத்திற்கு, வியாதிக்கு காரணம் நான் இன்னும் அறிக்கை செய்யாத பாவம் ஏதாவது இருக்கிறதா, நான் விட்டுவிட வேண்டிய காரியம் ஏதாயும் இருக்கிறதா, நான் ஒப்புரவாக வேண்டிய விஷயங்கள் ஏதாயிலும் இருக்கிறதா என்று ஆராய்ந்து பார்த்து அதிலே நாம் நம்மை சரி செய்து கொள்ளும் பொழுது அவர் உன் அக்கிரமங்களை மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்குவார். இரண்டாவது, நமக்கு வருகின்ற பலவீனங்களும் குறைவுகளும் நம்முடைய பாவத்து நிமித்தம், நாம் நேரடியாக செய்த பாவத்து நிமித்தம் வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. காரணம், அவர் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமல், கவனிக்கணும், அவர் நம்முடைய மீறுதலுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமல், நம்முடைய பாவங்களுக்கு நேரம் நம்ம தண்டிக்கப்படணும்னா மரணம் தான், வேற எதுவுமே கிடையாது. பாவத்தின் சம்பளம் மரணம். ஓகே, இப்ப இரண்டாவது என்ன? நமக்கு வருகிற பலவீனங்களும் சோவீனங்களும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக.
தேவன் ஏதாயிலும் ஒரு நிலையிலே தம்முடைய நாமத்தை நம்முடைய வாழ்விலே மகிமைப்படுத்துவதற்காகவும் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே பலவீனங்களையும் குறைகளையும் அனுமதிக்க முடியும். நாம் ஆரோக்கியமாக இருப்பது நிமித்தம், கவனிக்கலாம், நான் ஆரோக்கியமாக இருப்பது நிமித்தம், நான் விரும்புவதெல்லாம் நான் பெற்றுக்கொள்வது நிமித்தம் எனக்கு பெருமை ஒன்று வந்து தேவனை நான் துக்கப்படுத்துகிறனா இல்லாதபடிக்கு, எனக்கு பெருமை என்ற ஒன்று வராதபடிக்கு நான் ஏதாயிலும் ஒரு முள்ளோடு இருப்பது தேவனுடைய சித்தம் என்றால் இருந்து போகட்டும். அதுதான் பவுல். கவனிக்கணும், அதுதான் பவுல். கர்த்தர் எனக்கு கொடுத்த மேன்மையான வெளிப்பாடுகளை குறித்து நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் சரீரத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது எப்போதும் என்னை குத்தும் சாத்தானின் தூதனாக இருக்கிறது. நான் என் பலத்தை குறித்து மேன்மை பாராட்டாமல் என் பலவீனத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறேன். அன்புக்குரியவர்களே, தாவீதுடைய வாழ்விலே தேவனை உயர்த்துவதற்கு, தேவனை துதிப்பதற்கு காரணங்களை வரிசைப்படுத்துகிறார். அந்த வரிசையிலே மன்னிப்பு, பாவம் கழுவப்படுதல், சுகம் என்ற வரிசை வருகிறது. அதற்கு பின்பதாக இங்கே நாம் கவனிக்கின்ற வார்த்தைகளின்படி ஆத்ம சுகம் ஃபர்ஸ்ட், இரண்டாவது நம்முடைய சரீர சுகம். இதை இரண்டையும் தேவன் கொடுக்க அவர் போதுமானவர். அவைகளை தேவன் செய்கிறபடினால்தான் இங்கே தேவனை துதிக்க வேண்டும் என்று அவர் கூறுகிறார். மூன்றாவதாக நம்ம சுருக்கமாக பேசி முடிக்கலாம், அவர் டைம் இஸ் அப். மூன்றாவதாக த கட்டளை, த கமாண்ட். ஓகே, மறக்காத. ஏன் மறக்காதே என்று அவர் கூற வேண்டிய அவசியம் நமக்கு எல்லாருக்குமே அந்த மறக்கிற ஒரு பிரச்சனை இருக்குது. ஈஸியா மறந்துடுவோம், நல்ல விஷயங்களை மறந்துடுவோம். கவனிக்கணும், எல்லா நேரத்திலும் எல்லா விஷயத்தையும் மறக்கிறது கிடையாது. கெட்ட விஷயத்தை மட்டும் ஞாபகத்திலே வச்சுக்கிட்டே இருக்கும் நம்முடைய மனசு. காரணம் நம்முடைய கரப்ஷன், டோட்டல் டிப்ராவிட்டியோடைய இம்பாக்ட் நம்ம இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் நம்மகிட்ட இருந்துகிட்டே தான் இருக்கும். ஓகே, நம்ம யாரும் பூரணமானவர்கள் கிடையாது. ஓகே, பட் பூரணத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறவர்கள், பவுல் சொல்கிறார், நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவன் என்று நான் என்னை எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை அடையும்படி ஆசையாய் தொடருகிறேன். நம்ம யாரும் பூரணமானவங்க கிடையாது. அதை எப்பயுமே நம்ம அக்னாலேஜ் பண்ணணும். நமக்கு வர்ற பிரச்சனைகள் எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு யாரும் சொல்லணும் அவசியம் இல்லை. நோ, அப்படி அல்ல. உலகத்தான் சொல்றான், கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவுன்னு உலகத்தான் சொல்றான். பவுலும் அதைத்தான் சொல்றார், நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவன் என்று நான் எனக்கு நானே சொல்லுவது இல்லை. அத்தனை நுருமங்களை எழுதினவர், கிட்டத்தட்ட புதிய ஏற்பாட்டில் பாதியை எழுதினவர் பவுல். அந்த பவுல் தான் சொல்லுகிறார், நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவன் என்று நான் எண்ண மாட்டேன், ஆசையாய் தொடருவேன், இன்னும் கற்றுக்கொள்வேன், இன்னும் என்னை தாழ்த்துவேன், இன்னும் என்னை சரி பண்ணி கொள்ளுவேன். யார் எனக்கு நல்ல விஷயம் சொன்னால் நான் கேட்டுக்கொள்ளுவேன். இவன் நேத்து வந்தவன், இவன் சின்னவன், நோ, அப்படிலாம் அல்ல. தொடர்ந்து நாம் பாவமும் மீறுதலும் நிறைந்த உலகத்தில் தான் வாழ்கின்றோம். பரிபூரணத்தை நோக்கி பயணிக்கின்ற நாம் நல்ல விஷயங்களை பல தருணத்தில் மறந்துடுவோம், கெட்ட விஷயங்கள் நினைச்சுக்கிட்டே இருப்போம். அப்படி அல்ல. நம்முடைய ஜெபங்களில் ஒரு ஜெபம் இந்த ஜெபமாக இருக்கட்டும், ஆண்டவரே கசப்பான விஷயங்களாம் மறக்கக்கூடிய இதயத்தை தாருங்க, கெட்ட விஷயங்களாம் மறக்கக்கூடிய உள்ளத்தை தாருங்க, நல்ல விஷயத்தை மட்டும் நான் எப்பயுமே நினைக்கிறதுக்கு எனக்கு உதவி செய்யணும் என்பது நம்முடைய ஜெபமாக இருக்கட்டும். நல்லது நடந்தாதான் தேவனை துதிக்கணும், கெட்டது நடந்தா தேவனை துதிக்காம இருக்கணும் அப்படின்றத பத்தி அல்ல. ஆண்டவரே, எல்லாவற்றுக்காகவும் எல்லா நிலையிலும் உம்மை துதிக்கக்கூடிய ஒரு உள்ளத்தை எனக்கு தாரும். ஆண்டவர் நமக்கு நல்லது செஞ்சாதான் ஆண்டவர் துதிக்கணும் அப்படின்னா மட்டும் இல்லை அப்படின்ற அர்த்தம் அல்ல. யோபு, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வரும் பொழுது விரும்பினது கிடைக்கும் பொழுதுதான் கர்த்தர் துதிக்க வேண்டும் என்று அல்ல. நான் நேசிப்பது என்னிடத்தில் எடுக்கப்படும் பொழுதும் நான் கர்த்தரை துதிக்க வேண்டியவனாய் அழைக்கப்பட்டிருக்கிறேன். யோசேப்பு தன் சகோதரத்தை சொல்லுகிறார், நீங்கள் என்னை விற்று போட்டதுக்காக நீங்க துக்கப்படாதீங்க என்றார். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைச்சீர்கள், தேவன் எனக்கு நன்மையாக முடிய செய்தார்.
இவைகள் சொல்வது என்ன? அந்த சம்பவங்களை அவர் அனுபவிக்கும் பொழுது கஷ்டம்தான் பட்டிருக்கிறார், வருத்தம் தான் பட்டிருக்கிறார், துக்கப்படுகிறார். அவைகளுக்கு அவர் நன்றியா இருக்கிறார் என்பது எப்படி தெரிய வருகிறது? பாவத்தை விட்டு ஓடுகிறார். பாவத்தை விட்டு ஓடுகிற நிலை எதை சொல்லுகிறது? எனக்கு என்னதான் கஷ்டம் வந்திருந்தாலும், எனக்கு என்னதான் நஷ்டம் வந்திருந்தாலும் நான் தேவனை துக்கப்படுத்த மாட்டேன் என்று சொல்லி அவர் ஓடுகிறார். இதுதான் நன்றியாக இருப்பது. இழப்பிலும் வெறுமையிலும் இல்லாமையிலும் இயலாமையிலும். ஓகே, மறக்காதே என்று சொல்வதற்கான காரணம், நாம் இயல்பாக மறக்கின்ற பிரச்சனையை சந்திக்கக்கூடியவங்க. ஓகே, இந்த மறதி என்பது ஓகே 2 வகைப்படுத்தலாம். மறதி ஓகே, ஒன்று படிக்கிறோம், படிச்சதை மறந்துடுறோம், இல்லை ஃபோன் நம்பரை மறக்கிறோம். அது தட்ஸ் நாட் அஃபென்சிவ், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்முடைய பிரெயின் கெப்பாசிட்டி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அளவு, என்னெல்லாம் இன்புட் வருதோ என்னெல்லாம் வருதோ ஒரு அளவுக்கு தான் வச்சுக்கிறோம். மட்டும்தான் பழசெல்லாம் வெளியே போய்கிட்டே இருக்கும், நமக்கு தெரியாது. ஓகே, நான் கல்லூரியில் காலேஜில் படித்ததெல்லாம் இப்போ எனக்கு ஞாபகத்தில் எதுவுமே கிடையாது. என்ன இருக்குமோ இருக்கிறது தான் இருக்கும், ஒன்று போயிட்டு இருக்கும். அது ஒன்று இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். ஆனால் கர்த்தரையும் கர்த்தர் செய்த நன்மையான ஈவுகளையும் மறப்பது என்பது இட் இஸ் அ மாரல் இஷ்யூ. இட்ஸ் அ மாரல் இஷ்யூ, இட்ஸ் அ சின். தாவீதுடைய வாழ்விலே இது போன்ற வீழ்ச்சிகளும் பலவீனமும் வருவதற்கான காரணம் என்ன? கர்த்தர் செஞ்ச விஷயத்தை மறந்துட்டார். அதனாலதான் இப்ப சொல்லுகிறார், கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறக்காத. நீ படிச்சதை மறந்துக்கோ, நீ சம்பாதிச்சதை மறந்துக்கோ, கணக்கு வழக்க மறந்துக்கோ, ஆனால் கர்த்தர் செஞ்சதை மறக்காத. கர்த்தர் உனக்கு செய்த நன்மைகளை ஒவ்வொரு நாளும் எண்ணிப்பார், 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 எண்ணி பார்த்துக்கிட்டே இரு. நீ துக்கமாகவே இருக்க மாட்ட, சந்தோஷமாகவே தான் இருப்ப. எப்பயுமே உன்னுடைய தோல்வியும் உன்னுடைய போராட்டமும் உன்னுடைய பலவீனம் பெருசாவே தெரியாது. ஓகே, முடிவாக இங்க நம்ம பார்க்கிற ஒரு நிலையிலே நாம் எப்படி கர்த்தர் செய்கிற விஷயங்களை நாம் மறக்காம இருக்கிறதுக்கான வழிகள் என்ன? அனுதினமும் வேத வாசிப்போம், குடும்ப ஜெபத்தை தவறாமல் செய்வோம், ஆலய ஆராதனை வேத பாட வகுப்பு தவறாமல் கலந்து கொள்வோம். யாரும் நம்மளை ஸ்பெஷலா கூப்பிடணும்னு நினைக்காதீங்க. ஆலய ஆராதனை, ஜெப நேரங்கள், குடும்ப ஜெப நேரங்கள், வேத பாட நேரங்கள், இவைகள் மூலமாக நாம் கர்த்தர் செய்த நன்மைகளை மறவாதிருப்பதற்கு, அடிக்கடி அவருடைய பற்றி பேசுவதற்கு, அவருடைய காரியங்களை தியானிப்பதற்கான வாய்ப்புகளாக இருக்கிறபடினால் நமது சந்தோஷம் பெருகிக்கிட்டே போகும். உமது வேதத்தை நேசிப்பவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. ஆக திருச்சபை, ஆலய ஆராதனை, சகோதரர்களாக சகோதரிகளாக கூடி வருகின்ற எல்லா வாய்ப்புகளையும் நாம் பயன்படுத்துவதன் மூலம் நாம் கர்த்தர் செய்த காரியங்களை மறவாதிருப்பதற்கு உதவியாக இருக்கிறது. முடிவாக சிலுவையிலே வலப்பக்க கல்வன் மரிக்கும் பொழுது அவன் இயேசுவிடத்தில் கேட்ட ஒரே ஒரு காரியம், நீர் உமது ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைத்தரலாம், என்னை மறக்காதீங்க. பக்கத்தில் ஒருத்தன் சிலுவையில் அறையப்பட்டு செத்தான். நான் எதுவுமே பெரிய ஆள் கிடையாது, சந்திச்சதே நம்ம ஒரு சில மணி நேரங்கள் தான். நீங்க நினைக்கிறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க, பல ஆண்டுகள் பல மாதங்கள் உங்களோட நேரம் செலவழித்தவர்கள். ஆனால் நீர் உமது ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைத்தரலும், என்னை மறக்காதீங்கன்றான். ஆண்டவரும், நான் உன்னை மறந்தால் தானே நினைப்பதற்கு, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய் என்று சொல்லி நம்மை மறவாதிருக்கிற ஒரு அற்புதமான தேவன் தான் இந்த வேத புஸ்தகம் நமக்கு அறிய தருகிறது. அந்த தேவன் நமக்கு செய்த நன்மையான ஈவுகளை எப்போதும் எண்ணி பார்த்து கொண்டே இருப்போம். எப்பொழுதெல்லாம் பிரச்சனை, சவால், பலவீனம் வருதோ அப்பொழுது அதை நம்ம பார்க்காம, இதுவரைக்கும் ஆண்டவர் என்னை எப்படி நடத்தி வந்தார், அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று கர்த்தர் நமக்கு செய்த நன்மையான ஈவுகளை நாம் நினைவு கூறுவோம். நாம் கேட்ட அருமையான அவனுடைய வார்த்தையின்படி நம்மை மறவாதிருக்கிற தேவன், அந்த தேவன் அவர் செய்த காரியங்களை எப்போதும் நினைவு கொண்டிருக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஆமேன். இது பீசாவே வந்து